மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்கல்ல 2021ல ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்படும், மாதம் கணக்கீடு எல்லாம் செய்யப்படும் சொன்னாங்கல்ல, அதே தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. அவங்க செய்யறாங்களா இல்லையான்னு 5 வருஷம் வெயிட் பண்ணாதான் தெரியும். பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? 5 வருஷம் வெயிட் பண்ணணுமா? ஆமா, அந்த 100 யூனிட்டுக்கும் இந்த 50 நேரத்துக்கும் நாங்கள் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்படிதானே ஆட்சினாலே அப்படிதானே. 5 வருஷம் தானே ஆட்சி ஆள்றது. என்னங்க 50 நாள்லயே முடிஞ்சிருமான்னு ஆட்சி? நீங்க 5 வருஷத்துக்குள்ள பண்றீங்கன்னா அதுக்கு திமுகவே இருந்துட்டு போயிருக்கும், எதுக்கு தாவேக்கா? அதனாலதான் மக்கள் வேணான்ட்டாங்க. நீங்க 5வது வருஷம் தான் எல்லாத்தையும் பண்றீங்க, அதனால நீங்க வேணாம். 5 வருஷத்துக்குள்ள பண்ணணுங்க. 5வது வருஷம் முடிய போற 3 மாசத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. 15 நாளைக்கே நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. 5 வருஷம் நாங்க எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கணும். நாங்களாம் அமைதியா தானே இருந்தோம், எந்த கேள்வியும் கேட்க முடியலையே. கேட்காத அளவுக்கு நாங்க வச்சிருந்தோம்ல. அது எங்களோட சாமர்த்தியம் இல்ல, பெரிய விஷயம். உங்களுக்கு அது இல்ல, அதனால நீங்க கேட்க விட்டுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா நாங்க கேட்க விடுறது இல்ல. ஆனா இப்ப கேள்வி கேட்க விட்டா நீங்க இஷ்டத்துக்கு கேட்கறது. சமாளிக்க முடியல. அது தாவேக்காவால திமுகவோட சோஷியல் விங், அந்த ஐடி விங் சமாளிக்க முடியல. கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்படி வச்சுக்கிட்டே போடுறாங்களா அந்த ரீல்ஸ். இப்போ எக்கச்சக்கமா வர ஆரம்பிச்சிச்சு. பேக்ரவுண்ட் எல்லாம் கட் பண்ணி போடுறாங்க. எங்கெங்க இருந்தோ சுத்தி கித்தி வர மாதிரிலாம். கிரீன் மேட் அந்த மாதிரி. கிரீன் மேட்ல இல்ல, இப்போ அதுலயே எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ரிமூவ் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ரிமூவ் ஆயிடுது. பின்னாடி மக்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி. ஒருத்தனே 500 பிரிஞ்சு பேசுறான். அங்கங்க ஒரே மண்டை 500. எல்லாம் புதுசா இருக்குங்க. இந்த ஃபில்டர் போட்டு இந்த ரோஸ் பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் அடிக்கிறது இல்ல, அவர் என்ன இதுல இருக்காரு அந்த எஃபெக்ட் எல்லாம் போட்டு. உன்கிட்ட என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்க? நான் உன்னை அரசியல் பேசதானே சொன்னேன், சோசியல் மீடியா. எனக்கு தெரிஞ்சது இதுதான். இது எப்படி சமாளிக்க போறாங்கன்றது தெரியல. தாவேக்காவினரும் விச்சல் வாரியர்ஸும் எப்படி சமாளிக்க போறாங்கன்றது தெரியல. கஷ்டம்தான். கொஞ்சம் பார்த்து சுதானமா இருந்துக்கோங்க. கடிச்சு வச்சிட போறானுங்க. கடிச்சு என்னைய மாதிரி நீ முதல்ல சிஎம் ஆக பாரு, அதுக்கப்புறம் டெபுட்டி சிஎம்லாம் ஆகலாம். நம்ம பேசியிருக்கோம். நீங்க இங்க ஆயிருவீங்க, அங்க ஆக முடியுமா? தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப ஈஸியான அரசியல். வெறும் போஸ்டர் ஒட்டி வெறும் இது பண்ணி நீங்களாம் சிஎம். எத்தனை பேர் போஸ்டர் ஒட்டி இங்க சிஎம் ஆயிட்டாங்க? பவன் கல்யாண் அவர்களே ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இங்க உங்க ஊர்ல நீங்க ரீமேக் படங்களுக்கே ஒரு வரவேற்பு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு ஆள் வரக்கூடாதா? ஆந்திரால பவர் ஸ்டாருக்கு ஒரு மரியாதை இருக்கலாம், இந்த ஊர்ல பவர் ஸ்டாருக்கு என்ன மரியாதைன்னு எங்களுக்கு தான் தெரியும். ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய பேருக்கு, மிக்க நன்றி, மிகப்பெரிய நன்றி. நன்றிகள். ஏன் ஸ்ருதி இறங்கிருச்சு? அதெல்லாம் இல்லை, இடம் நம்ம இடம் இல்லைல்ல. ஆமாம், அதனால மேபி இருக்கலாம், அதனால கூட இருக்கலாம். நம்ம இடம்னா அந்த சேர்ல கொஞ்சம் ஜாலியாக சாஞ்சிக்கிட்டு இப்படியும் சாஞ்சிருக்கோம் சொல்கிறேன். போலாங்களா? ஸ்கேம் செய்யும் தாவேக்கா அரசு இப்போதான் தெரியுமா? இல்லை, 15 நாளாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. 15 நாளில் தெரிஞ்சிருச்சா? ஆமாம், 16 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 16ஆம் நாள் ஸ்கேம். ஆமாம், 16ஆம் நாள். இல்லை 14ஆம் தேதி பண்ணது ஸ்கேமு. சரி, 4ஆம் தேதி பண்ணது. இன்னைக்கு ஆகி போச்சு. இல்லை, 10ஆம் தேதி தானே பதவி ஏற்றாங்க. அது 10ஆம் தேதி பதவி ஏற்புங்க. 4ஆம் தேதி ஸ்கேம் பண்ணி முடிச்சாச்சு, ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. 4ஆம் தேதி அந்த ஸ்கேம் சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? ஸ்கேமா? மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, உண்மை இலக்காரம் பண்றீங்க. யாரு? வேற யாரு? நம்ம குளத்தூர் ஐயாவோட பையன் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏன்னு சொல்லலாம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்லலாம். அப்படியா? ஆமாம். இப்போதான் அப்பாவும் இல்லைல்ல, அது தெரிலங்க, அது மைண்டுக்கே வர மாட்டேங்குது. எதிர்கட்சி தலைவர்னு அவரை தோண மாட்டேங்குது. ஸ்டாலின் ஐயா தான் எதிர்கட்சி தலைவர்ன்றது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்படி தான் மாதத்துக்கு 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அப்புறம் என்ன பண்ணீங்க, 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணாதான் 100 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்க. இப்போ விவசாய கடனுக்கு நீங்கள் 50 நேரம் இந்த குறு இதில் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் இதுன்றீங்க. ஏன்னா ஸ்கேம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், என்ன பண்ண போகிறீங்க? ஆமாம், ஜனம் கொந்தளிச்சிரும் பார்த்துக்கோங்க. மக்கள் எல்லாம் எங்கள் பக்கம்தான் இருக்காங்க. 500 யூனிட் ஃப்ரீ. சரி, 500 யூனிட் குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. ஆமாம், 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்கன்றது
எல்லாருக்கும் தெரியும். அதுலலாம் யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. 200 யூனிட் ஃப்ரீன்றது உறுதியான இருக்கிறதா. அதில் வந்து நிறைய பயனாளிகளுடைய எண்ணிக்கை இந்த 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய பயனாளிகள் எண்ணிக்கை தான் அதிகம். அதனால் இந்த 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது அது கன்ஃபார்மாக தான் கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அதுதான் கையெழுத்தும் போட்டாச்சு. 500க்கு மேலே போகிறவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்றதும் ஆல்ரெடி இருக்கிறதா, நமக்கு 100 யூனிட் பேசிக்காக இருக்கிறதான்றத கொடுத்துட்டாங்க. அதில் என்ன ஸ்கேம் இருக்குன்னு எனக்கு தெரியலை. 2 மாசத்துல இல்லாமல் மாசம் மாசம் வந்து ரீடிங் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்களே 2021ல ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்படும், மாதம் கணக்கீடு எல்லாம் செய்யப்படும் சொன்னாங்கல்ல, அதே தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. அவங்க செய்யறாங்களா இல்லையான்னு 5 வருஷம் வெயிட் பண்ணாதான் தெரியும். பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? 5 வருஷம் வெயிட் பண்ணணுமா? ஆமா, அந்த 100 யூனிட்டுக்கும் இந்த 50 நேரத்துக்கும் நாங்கள் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்படிதானே ஆட்சினாலே அப்படிதானே. 5 வருஷம் தானே ஆட்சி ஆள்றது. என்னங்க 50 நாள்லயே முடிஞ்சிருமான்னு ஆட்சி? நீங்க 5 வருஷத்துக்குள்ள பண்றீங்கன்னா அதுக்கு திமுகவே இருந்துட்டு போயிருக்கும். எதுக்கு தாவேக்கா? அதனாலதான் மக்கள் வேணான்ட்டாங்க. நீங்க 5வது வருஷம் தான் எல்லாத்தையும் பண்றீங்க, அதனால நீங்க வேணாம். 5 வருஷத்துக்குள்ள பண்ணணுங்க. 5வது வருஷம் முடிய போற 3 மாசத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. 5 வருடத்திற்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும். முடிச்சிட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த 10th போர்ஷன்லாம் இருக்கும்ல, அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு சொல்லுங்க. அதுதான் நம்ம ஒரு மேட்ச்னாலும் கடைசி 2 ஓவர் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஆட்சிலயும் அதே மாதிரி தான் தோனி ஸ்டைல். இந்த கடைசி ஓவர்ல கடைசி 2 பால்ல வின் பண்ண வைக்கிறதுலாம் தோனி ஸ்டைல். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் 15 ஓவர்லயே மேட்சை முடிச்சுட்டு அவன் கிளம்பி போயிடுறாங்க. அதனால அது இல்ல விஷயம். இது வந்து கொடுத்துருக்க இந்த வாக்குறுதிப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த 200 யூனிட் இலவசம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நேற்று பண்ண அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில தான் ஒரு சிக்கல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அரசெல்லாம் 12,000 கோடி பண்ணுச்சு, 7,000 கோடி பண்ணுச்சு, நீங்க வெறும் 2,000 கோடி தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இன்னும் முழுமை பெறலைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க வாக்குறுதி கொடுத்தபடி முதல்ல இந்த 50% இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. முழுமையான 50% இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து 50,000 ரூபா வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய இந்த வாங்கின அமௌண்ட்டுக்கு 5,000 10,000 ரேஞ்செல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்ததை நீங்கள் செய்யலை, நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாருமே சொல்கிறாங்க. சிபிஐ சிபிஎம் எல்லாருமே என்னன்னா படிப்படியாக நாங்கள் பார்த்து ஆராய்ஞ்சு அதை ஆலோசித்து நாங்கள் வந்து அதை கொண்டு வருவோம்னு தான் சொல்லியிருக்காரு. இல்லை, இதில் என்ன இருக்குன்னா நிதிநிலைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பயிர்க்கடனை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பயிர்க்கடனை அடைக்கிறதுக்கு இந்த ஒரு 45 to 60 நாளுக்குள்ள நீங்கள் எவ்வளோ இப்போ தள்ளுபடி பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அடைக்கணும். இது வந்து ரூல். இந்த ரூல்குள்ளே நீங்கள் செயல்படணும். இப்போ ஒருவேளை ஒரு மொத்தமாக பண்ணியிருந்தாருன்னா எத்தனை லட்சம் கோடி வந்திருக்குன்னே தெரியாது. இப்போ ஒரு 10,000 கோடி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 கோடியை இந்த 60 நாளுக்குள்ள எவ்வளவு இவங்க 12,000 கோடி கொடுத்ததா சொல்கிறாங்கல்ல. அதிமுக ஆட்சி காலத்தில் 2 இதுவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 அதுக்கப்புறம் 1ன்னு சொல்லி ஒரு 12,000 1 7,000 1 அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு முதல்ல 2,000 கோடியை வந்து இது பண்ணியிருக்காரு, தள்ளுபடி பண்ணியிருக்காரு. மேபி அடுத்தடுத்த இதில் வந்து ஒரு மேபி கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த டைம் லிமிட்குள்ளே இந்த அமௌண்ட்டை கொடுக்கணுன்னு போது இப்போ இருக்கிற நிதிநிலைக்கு அது ஒத்து வராது, அதுக்கு மற்ற இதுக்கும் பண்ணணுன்றதுனால கூட பண்ணியிருந்திருக்கலாம். இது நான் ஒப்பேத்துறதுக்கு சொல்லலை. இது வந்து ப்ரொசீஜர். இந்த டேட்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நம்ம கொடுக்கணுன்றது ஒரு ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் படி பார்த்தா அதை அவங்க பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண்ணணும் இல்லை பண்ணாமல் போகலாம். ஆனால் விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னபடி செய்யலை, நீங்கள் வந்து முழுமையாக வந்து பண்ணுறோன்னு சொன்னீங்க, இப்போ வந்து இவ்வளோதான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, பாட்டு தான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, 50,000 ரூபாய்க்கு வரைக்கும் தான் பண்ணுவேன்னு சொல்கிறீங்கன்றது அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல. அந்த கோரிக்கையை அவர் ஏற்று, முதலமைச்சர் அவர்கள் ஏற்று என்னன்றதுக்கு என்ன பிரச்சனைன்றதை பார்த்து முழுமையாக அவங்களுக்கு பண்ண முடியும்னா அதை முழுமையாக அவர் வந்து பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதற்கான காரணத்தை சொல்லி ஃப்யூச்சர்லாம் நான் அதுக்குள்ளே பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஏதாவது ஒரு ஆறுதல் அந்த துறை அமைச்சரை வச்சு இல்லை சீனியர் அமைச்சர்கள் யாரையா வச்சு இல்லை நேரடியாக முதலமைச்சரே வந்து கூப்பிட்டு பேசி பார்த்து செஞ்சாருன்னா அது கொஞ்சம் சால்வ் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க தான் 15 நாள்லேயே எப்படி நீ வந்து பண்ணாமல் போவ? 15 நாளில் விவசாய கடன் மட்டும் எதுக்கு கொடுத்தீங்க நீங்கள்? அந்த பேச்சு வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த கோயம்புத்தூர் அந்த இஷ்யூ, அதுக்கப்புறம் இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மதுரையில் ஒருத்தரை வந்து வெட்டினது, இதெல்லாம் வந்து மறக்கடிக்கிறதுக்காக சும்மா வந்து அதை இது பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இந்த போ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதை மறக்கடிக்கிறதுக்கு 2,000 கோடி ரூபா ஒருத்தன் வந்து தள்ளுபடி பண்ணுவான். ஆமாம். அந்த பேச்செல்லாம் வாக்குறுதி அதுல இல்ல. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த பேச்சு மக்கள் கிட்ட நிறைய போயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்க வந்து மடைமாற்றத்துக்காக நீங்க வந்து அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு வாக்குறுதியை தானே வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஒன்றும் ஸ்பெஷலாக வந்து கண்டுபிடிச்சி வாங்க நான் உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி பண்ணல. 5,000 ரூபா அந்த மாதிரி எதுவும் பண்ணல. விடிஞ்சு காலைல பார்த்தோன்னா எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5,000 இந்த மாதிரி இல்லைல்ல. ஸோ
இருக்கிறத பண்ண சரி நான் என்ன சொல்றேன், அப்படியே இது பண்ணா கூட இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தானே, நீங்க கத்து கொடுத்தது தானே. ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம இன்னொரு பிரச்சனையை வந்து இங்க நாட்டுல அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். இவங்க சம்பந்தமே இல்லாம கல்வி திருவிழா நடத்துறேன், அறிவு திருவிழா நடத்துறேன்னு ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும். இந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருந்தா இவங்க போய் கூலி படம் பார்த்துட்டு வந்துட்டு வேற ஒரு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களும் அவங்களும் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல அப்ளை பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். நீ ஒரு கோடு போட்டா பக்கத்துல பெரிய கோடு போடுறேன், அந்த மாதிரி ஏதாவது இவங்க வந்து ஸ்பெஷலா வந்து பண்றாங்க. ஆனா இது வந்து மடை மாத்துற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த விஷயத்துல இருந்து டைவர்ட் பண்ணி கூட்டு போகணுன்றதெல்லாம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், 2 வார காலத்துல நீங்க எதையுமே மாற்ற முடியாது. அப்படிலாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ணிடலாம் முடியாது. வாங்க எல்லாரும் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, செந்தில் போய் நிக்கிற மாதிரி தான், வாங்க எல்லாரும் எடுத்துட்டு வந்து மலையை தூக்கி என் கையில வைங்கன்னு சொல்ற மாதிரி வந்து பண்ண முடியாது. ஸோ இது ரியாலிட்டி. இவங்க வந்து உடனே என்னாச்சு, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் அங்கே போய் அவனை வெட்டினா, ஏன் இங்கே போய் இவனை வெட்டினா, எப்படி வெட்டினா, உன் ஆட்சியில் இதெல்லாம் எப்படி நடக்குது, உன் ஆட்சி வந்து 15 நாள் ஆச்சு, 15 நாளில் நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறதே வந்து முதல்ல அபத்தம். நான் திருப்பி சொல்கிறது தான், குறைஞ்சது 3 மாதம், குறைஞ்சது ஒரு தமிழ்நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வாய்ப்பை நம்ம வந்து கொடுத்துட்டு ஒருத்தன்ட்ட கொண்டு போய் ஒருத்தர் வேலையில் சேர்த்து விட்டோன்னே இந்த மார்க்கெட்டிங்லலாம் வந்து பார்த்துருக்கீங்களா, முதல் மாதம் கூட கொடுக்க மாட்டாங்க. டார்கெட்டை அச்சீவ் பண்ணியா ஏன் பண்ணல, அவனுக்கு அந்த வேலையே புரியாது. அவன்கிட்ட போய் டார்கெட் அச்சீவ் பண்ணியானா வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த வேலையை புரியறதுக்காவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். மார்க்கெட்டிங்கில் கூட கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. முதல் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க, ஒரு கிரேஸ் டைம் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 3ஆம் மாதத்துக்கு அப்புறம் டார்கெட் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நீங்கள் இதிலலாம் பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டிங்னாலே இந்த பேக் மாட்டிருப்பாங்களே, அது என்னது, ரெப்ரசன்டேட்டிவ் மெடிக்கல், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்புறம் நிறைய மார்க்கெட்டிங் டீம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும்ல, ஜென்ரலாகவே ஒரு டார்கெட் இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து ஒரு 15 நாளில் ஒரு டார்கெட் வச்சு இந்த மாதிரி இந்த 15 நாளைக்குள்ளே இதெல்லாம் நீ செஞ்சுருக்கணும். அடுத்த 15 நாளைக்குள்ளே டார்கெட் வைக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல யார், நீங்கள்லாம் சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும். இப்போ நீ இந்த வந்து 15 நாள் ஆயிடுச்சுப்பா, வந்து 15 நாளில் நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு அவங்க சொல்லவே முடியாது. வந்து 15 நாளில் இந்த 200 யூனிட் வந்து இலவச மின்சாரத்துக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண்ணுக்கான அந்த இது வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி 2-3 விஷயங்களுக்கு வந்து ஒரு முதல்ல கையெழுத்து போட்டிருக்காரு. 1000 ரூபாய் உரிமை தொகைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த டாஸ்மாக் 717 கடைகள் மூடி இருக்காங்க. அது போக அந்த நான் புதல்வன் இந்த திட்டத்துக்கான 1000 ரூபாயும் வந்து கொடுத்துருக்காரு. விவசாய கடனை அவர் சொன்னபடி செஞ்சாரா இல்லையோ, விவசாய கடனை 2000 கோடி ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்கு. ஒரு பார்ட் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சார்ந்த ஒரு துறையிலேருந்து வந்ததுனால அந்த துறைக்கு ஒரு சினிமாவுக்கு ஒரு வாரத்தில் 5 காட்சிகள் வரைக்கும் போட்டுக்கலான்னு சொல்லி அது ஒரு பக்கம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சிஎம்மா விஜய் அவர்கள் இப்போ வந்து நல்ல தொடக்கம் தான் வந்து போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சட்டம் ஒழுங்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னா கூட அது வந்து சமூகமும் சட்டம் ஒழுங்கு சேர்ந்த பிரச்சனை. நீங்க வெட்டுறான், குத்துறான், பாம் இது பண்ண போறான்னா நீங்க வந்து சொல்லலாம், ஆமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய அளவுக்கு பாதிப்புள்ளாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏன் திமுக ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு ஆட்சி காலத்துல இப்ப நடக்கலாம், எப்பயோ ஒன்று நடக்கலாம், தொடர்ந்து அந்த கடைசி ஒரு 6 மாசத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையா வந்துகிட்டே இருக்கும். தினம் ஒன்று நம்மளே நிறைய உட்காந்து பேசியிருக்கோம். இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே ஏன் ஆட்சியில் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னா கேட்கறது தப்பு கிடையாது. ஒரு டைம் கொடுத்துருக்கோமா, அவங்க அதை சரியாக செய்கிறாங்களா இல்லையா, அந்த இடத்துக்கு அதுக்கான அதிகாரிகள் போனாங்களா, அதுக்கான அதிகாரிகள்லாம் நியமிச்சிட்டாங்களா, எதுவுமே இல்லை. ஏன் ஆட்சியில் இப்படி ஆச்சுன்னா அப்புறம் எல்லாம் பைத்தியம் பிடிச்சி தான் தெரியும். ஏன் ஆட்சியில் இப்படி நடந்துச்சுன்னு எல்லாரும் பைத்தியம் பிடிச்சி இதே கேள்வியை தான் திருப்பி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றதெல்லாம் வந்து வேற வேலை இல்லை. இப்போ என்ன உங்களுக்கு வேற வேலை இருக்கு, எதிர்கட்சியா வேற என்ன வேலை இருக்கு, ட்வீட் போடுறது மட்டும்தான். அது உங்க வேலை கிடையாது. அதையும் யாரோ பக்கத்துல இருக்கிறது தான் போட போறாரு. இல்ல அன்பில் மகேஷ் சொன்னீங்கன்னா அவரை டைப் பண்ணி கொடுத்துட்டு அவரே டைப் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் காமிச்சிட்டு அவர் போடுற அந்த ட்வீட்டையே எடுத்து இவர் ரீட்வீட் போட்டு அது வந்து பாத்தீங்களா எங்க சின்னவர் எப்படி போட்டிருக்காரு. நான் கேட்டதுனால நடந்துச்சு, வெயில் தாக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள்லாம் சொல்லியிருக்காரு. டேட்டை தள்ளி போடுங்கன்னா அதான் தள்ளி போட்டிருக்கீங்க 4ஆம் தேதி. நீங்க கொஞ்சம் இதுல இருந்து வெளியே வாங்க. இன்னைக்கு அமைச்சர் வந்து ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறைக்கு அவர் வந்து இவர் சொல்லியிருக்காரு. அதுதான் இவர் சொல்லுவாருங்க, மாத்தினாது இவர் 1000 சொல்லியிருக்காரு. அதெல்லாம் போய் இது பண்ண முடியுமா? இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை ராஜ்மோகன் அவர்கள் இந்த மாதிரி வெப்பம் வந்து ஜாஸ்தியா இருக்குன்றதுனால இவங்கள்ட்டெல்லாம் கேட்டு அதை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சரி ஓகே 1ஆம் தேதி இப்போ நம்மளே பார்க்குறோம் வெயில் எப்படி கடுமையா இருக்குன்றது, சரி 1ஆம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும், அந்த ஜூன் ஸ்டார்டிங்ல அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு 4ஆம் தேதி இதை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஆமா, தள்ளி வைக்க நம்மளே பேசணும்ல,
தள்ளி வைக்கலாம், இவ்வளோ சீக்கிரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அதே தான் இப்போ நடந்திருக்கு. 4ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் 4ஆம் தேதி ஸ்கூல். எல்லாருமே 4ஆம் தேதி போகிறது கிடையாது. அது வேற விஷயம். எல்லாம் 5, 6, 7க்கு அப்புறம் தான் போகுதுங்க. எல்லாம் வந்து ஜாலியாக இருந்துருச்சுங்க ஒரு மாதம். உடனே போகவும் மனசு வராது. அதனால அந்த ஒரு 4ஆம் தேதின்றத ஒரு 5, 6 தேதிக்கு அப்புறம் தான் வந்து போவாங்க. நல்ல விஷயம்தான், இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதனால இந்த எதிர்க்கட்சிகள் சொல்றது, அதுவும் திமுக எதிர்க்கட்சி சொல்லிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. 15 நாளில் இவ்வளோ செஞ்சிருக்காரு. அவர் ஆட்சியில் இதுவும் நடந்திருக்கு. இந்த நீ 15 நாளைக்கே நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுறீங்க. 5 வருஷம் நாங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கணும். நாங்களாம் அமைதியாக தானே இருந்தோம், எந்த கேள்வியும் கேட்க முடியலையே. கேட்காத அளவுக்கு நாங்கள் வச்சிருந்தோம்ல. அது எங்களோட சாமர்த்தியம் இல்லை, பெரிய விஷயம் அது. உங்களுக்கு அது இல்லை, அதனால நீங்கள் வந்து கேட்க விட்டுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வந்து சாமர்த்தியம் இருக்குன்னா நாங்கள் கேட்க விடுறது இல்லை. ஆனால் இப்போ கேள்வி கேட்க விட்டா நீங்கள் இஷ்டத்துக்கு கேட்கறது, வரைமுறை இல்லாமல் கேட்கறது. இவர் லெஃப்ட் அவர் இல்லைங்க, இதுங்க சண்முகம். ஆமா, அவரு வந்து சொல்லியிருக்காரு, என்ன 6 மாசம் வாயை திறக்காம இருப்பேன்னு நீங்க இப்ப என்னத்துக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காருல்ல. காட்டமா சகல என்னதான் என் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. இன்னும் நீல நீ மிரண்ட வர எவ்வளவு பண்ண 6 கேட்டா 5 தான் சொல்லி வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருங்க பாத்துக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு பேச வேண்டியது. வீட்டு வாசல்ல இறங்கணுனே கையை காட்ட வேண்டியது. சரி நீ கைதான் ஆட்டுறியன்னு சொல்லிட்டு நானும் இப்படி கையாட்டினா 5 தான், அதை தாண்டி வராது அப்படின்றது. சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏறி போய் மறுபடியும் பேபி எல்லாம் கூப்பிட்டு டெல்லியில இருந்து பேசி அவரெல்லாம் இங்க தேவையில்லாம வர வச்சு அவருக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்து வைகோவை கூப்பிட்டு போய் அவர்கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேச வச்சு இவ்வளவு பேசி திருப்பியும் போனாலும் திருப்பி அதே தான். அப்ப அந்த எவ்வளவு கடுப்பு இருந்திருக்கும், இது இருந்திருக்கும். சாம்சங்க்கு சம்பந்தமே இல்லை, பிரச்சனையே முடியல சாம்சங்ல. உடனே மாலை எடுத்துட்டு வந்துருங்க, போட்டுருங்க, அவரை வாழ்த்திருங்க, பாராட்டிருங்க. நீங்க சரி என்ன பண்றது, நம்ம தொழிலாளர்களுக்காக செய்யணுமேன்னு சொல்றதுக்கு அவங்களும் வந்து முடியாத பிரச்சனைக்கு மாலையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஜம்முன்னு கொண்டு போய் போட்டு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கடுப்புலாம் இருக்க தானே செய்யும். அப்ப எப்பதான் நான் காட்டுறது? சரி ஒரு மேடை கிடைச்சிது, ஒரு மைக்கு வந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு வெறித்தனமா பேசுவோம் அப்படின்ட்டு போட்டு தாக்கிட்டாரு. நீ என்ன சொன்ன? 6 மாசம் அமைதியா இருக்கிறேன் தானே என்கிட்ட சொன்னேன். அப்புறம் திருப்பி குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே இருக்க. அப்படி ஓடக்கூடாது. 6 மாசம் சொல்லியிருக்கேன்னா 6 மாசம் வெயிட் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன்னா பத்தியா 6 மாசம் 3 மாசம் ஏதாவது சொன்னா எதுவுமே சொல்றது கிடையாது. நான் அப்படியே பிளாங்கா விட்டுட்டேன் அப்படின்றாரு. இன்னைக்கு பாருங்க, விவசாய கடன் தள்ளுபடிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் வேற ஏதோ இந்த 2-3 விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவர் வந்து அறிக்கையெல்லாம் வந்து விட்டுருக்காரு. அந்த மாதிரி இருக்கணும். நீ 6 மாசம்னு சொல்ற, 6 மாசம் கழிச்சு இப்போ 6 நிமிஷம் திருப்பி பார்த்தா அதையும் பேசுற. இப்படிதான் வாழ்க்கை நடத்துறது. 6 நிமிஷத்துக்கு ஒரு கார்டு. நீ என்னைக்காவது செஞ்சியா? நீ உன் வாக்குறுதி இவ்வளவு கொடுத்துறியே திமுக ஆட்சி காலத்துல, உன் வாக்குறுதி எல்லாத்தையும் நீ 5வது வருஷம் தானே செஞ்ச. நீ என்ன இங்க இருந்து வரிஞ்சு கட்டிட்டு வர? உனக்கு அந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. இது எங்க ஆட்சி. செஞ்சோம்ல 5வது வருஷம் செஞ்சாங்கல்ல மக்களும் 5வது வருஷம் சிறப்பா. அதான் கிளைமேக்ஸ். அதான் அதனாலதான் இந்த டீம்ல இருந்த அத்தனை பேரும் அந்த டீமுக்கு போயிட்டாங்க. இப்ப எல்லாரும் போயிட்டு அவங்களே மிரட்டுறாங்க. என்ன சவுண்டு விடுற? அதுதான் தட்டினா தாரா வந்துரு. போனதான் நம்ம கிட்ட கேம் ஆடிட்டு இருந்த பையனா பாத்தியா மாப்பிள்ள என்ன பேச்சு பேசுறான் பத்தியா அப்படின்னு எல்லாரும் இப்ப ஆப்போசிட்ல இருந்து பேசுறாங்க. இது ஒன்றும் பண்ண முடியாது. எங்க எல்லாருமே கேட்குறாங்க, 6 மாதம் நீங்கள் டைம் சொன்னீங்க, இந்த ஆட்சிக்கு நாங்கள் தொந்தரவு கொடுக்க மாட்டோம். உடனே இந்த 6 மாதம் டைம் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக இது என்ன ஆட்சியாக நடக்குது, இது என்ன தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. 6 மாதம் டைம் கொடு, இல்லை அதை வாபஸ் வாங்கிக்க. 6 மாதம் எங்களுக்கு டைம் கிடையாது. இந்த ஆட்சி போகிற போக்க பார்த்தா தமிழ்நாடு வந்து பாலைவனமாக மாறிடும் போல, அதனால நாங்கள் இன்னைக்கு களத்தில் இறங்குறோம். 6 மாதம் டைம்லாம் கிடையாது, வாபஸ் வாங்கிக்கிறேன், இன்னையிலேருந்து நாங்கள் வந்து களத்தில் இறங்குறோம் அப்படின்னு சொல்லணும். எதுவுமே இல்லை, 6 மாதம் நாங்கள் சும்மா இருப்போம் அப்படின்றது. திருப்பி போகிறதுக்குள்ளே புறமண்டல் அடிக்கிறது. என்ன நீ பாட்டுக்கு இப்படி ஆட்சி நடத்துகிற அப்படின்றது. அப்போது கூட இருக்கிறவங்கலாம் கோவப்பட்டாங்க. ஒன்று செவனேன்னு இருக்கிறதுனா இரு, இல்லை பேசிக்கிட்டே இரு, ரெண்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரியான கருத்து தான், அதுல ஒன்றும் தவறுலாம் கிடையாது. பழைய கடுப்புலாம் அவர்களும் சொன்னாரு, 6 மாசம் கம்முன்னு தானே பண்ணீங்க, இப்போ என்னத்துக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அவருமே சொல்றாரு. யாருப்பாங்க நாய் கத்துது, ஏன் கத்துது, ஆட்சியை கையில கொடுக்கலனே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் சொல்லும்போது விசிகா பத்தி நம்ம சொல்லாம போகக்கூடாது. ஏன் அவங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணலன்னு கேளுங்க. ஒரு படி மேலே போயிட்டாங்க, நீங்க என்ன லெஃப்ட், நாங்கள் அதுக்கு மேலே ஒரு படி போறோம்னு சொல்லிட்டு பெரம்பலூர்னு நினைக்கிறேன், குன்னம் அந்த இடத்துல பெரம்பலூர் தானே, பெரம்பலூர் தான் போட்டிருந்தாங்க. குன்னம்ன்ற ஏரியாவில் மாற்றி ஸ்பாரிங் நடந்திருக்கு. அதில் ஒருத்தர் பறந்து வந்தார்,
பெரிய ஸ்பைடர் மேன். திமுகவும் விசிகாவும் WWE பார்த்துருக்கீங்களா, அந்த கயிறு கயிறு மேல ஏறி ஏறிட்டு எகிரிட்டு வருவான்ல, அப்ப எகிரிட்டு வரும்போது இந்த குதிக்கிறவன் தான் இவனை வந்து கீழே விடுங்க அடிக்கணும், அவன் நவுந்துருவான். வித்தியாசமா இந்த தடவை இவர் எகிரிட்டு வந்தாரு, அப்படியே நான் வந்து கீழே பொட்டல ஒரே அடி. தேவையாது. எப்படி இருந்த பங்காளிங்க, சும்மா வரலடா திமுக காரன், தெரிஞ்சுதா இத்தனை வருஷமா கூட்டணியில வச்சிருந்துட்டு இன்னைக்கு ஒரு இதுன்னோட எதுக்கு அந்த போராட்டம்? ஆசா அவர்கள் ஆபாசமா பேசியதை முன்னிட்டு அந்த குன்னம் பகுதியில வந்து ஆர்ப்பாட்டம் நடக்குது. இவங்களால பொறுத்துக்க முடியல. உடனே வந்து அங்க போயிட்டு இவங்க மாறி மாறி கள்ள தூக்கி அடிச்சுக்கிறதுன்னு இயல்புலேயே இது இது இப்படிதாங்க இருக்கும். இதுதான் அவங்களுடைய அந்த டிஎன்ஏ அப்படின்றது. இதுதான், அதாவது இத்தனை வருஷம் கூட்டணியில இருந்திருக்காங்க, இவங்களால பல இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க, இவங்களும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை இருந்துச்சு, அதன் மூலியமா அவங்க 2 பேருக்குமே ப்ராஃபிட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்களாம் இங்க இருந்து வந்ததுக்கெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வந்து அமைச்சரவையில் நீ பதவி வாங்கிட்டல, நீ எல்லாம் அமைச்சரவையில பதவி வாங்குற, நீ வந்து எங்கால வந்து ஆர்ப்பாட்டம் பண்றியா, எங்காலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றியா அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் திமுகவுடைய பலவீனமே. ஸோ நம்ம கூட இருந்தவன் நல்லா இருக்கணும். இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அதிமுக கூட கூட்டணியில இருக்கும்போது அவர் வெளியே போறாரு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடரலன்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அப்போ ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, சகோதரர் திருமாவளவன் எந்த கூட்டணியில் இருந்தாலும் நன்றாக இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், சந்தோஷம் அப்படின்னு வெளியே அனுப்புறாங்க. நீங்க அப்படியே அனுப்புறீங்க? சொன்னது எல்லாமே அப்படிதான். போங்க, நீங்க தாராளமா போங்க. அமைச்சரவையா போறீங்க, கூட்டணிக்கு இல்லை போங்க போங்க, போறதை பத்தி ஒன்றும் இல்லை, ஆனா போறீங்கல்ல. ஆமா ஆமாண்ணா இப்படி, இல்லைன்னா இப்படி, ஏதாவது ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி அந்த வசனத்துக்கு ஏற்ற போல எல்லா பக்கமும் பண்றாங்க. ஒரு பக்கம் விடுறாங்க, விட்டுட்டு ஆராசா விட்டு ட்வீட் போடுறாங்க, அப்புறம் அந்த ட்வீட்டை டெலீட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வெளியே வந்து கடுஞ்சொற்களை சொல்லாதீங்க அப்படின்றாரு. எல்லா வகையிலுமே லாக் பண்ணா எப்படி? என்னங்க ஒரு கட்சி இத்தனை வருஷத்துல முதல் முறையா ஒரு அமைச்சரவை பதவிக்கு வராங்க, எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தணும். நீங்க கொடுக்காதத அவர் சுயலாபத்துக்காக பண்ணாரோ இல்லை நிஜமாவே ஒரு எண்ணத்துல இருந்து பண்ணாரோ முதலமைச்சர், அது தேவையில்லை, பண்ணிட்டாரு. அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டாங்க, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தணும். அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம், அந்த மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, இதுக்கு தொடரணும் அப்படின்றது அவங்களுடைய. இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, இவன் இப்படி கொடுத்துட்டானே, நாளைக்கு நம்மளை கேட்பாங்கல்ல, ஒருவேளை நாளைக்கு நம்ம வந்தா இந்த படம் தானே, சர்க்கார் படம் தானே, அவன் சோத்துக்கு சாவணும், அப்பதான் நம்ம சொல்றது வந்து இந்த பிரச்சனையெல்லாம் திட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனையே தீர்ந்துருமே, அதுக்கப்புறம் நம்ம அரசியலே இங்க பண்ண முடியாது, அதுதான் அப்படின்ற மாதிரி தான். அவனுக்கெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாளை பின்ன அவன் திருப்பி இதே எங்க கிட்ட வந்து கேட்பானே, நான் கொடுக்க மாட்டேன்ல, அப்ப எனக்கு அவனுக்கு சண்டை வரும்ல, அப்ப கூட்டணியில் இடம் பெற முடியாம போயிடும்ல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுடைய அதிகாரத்துக்குள்ளார வந்ததை அவங்களால ஏத்துக்கவே முடியல. அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் இப்போ சண்முகம் அவர்கள் சொன்னதை கூட வந்து எக்ஸ் தளத்தில் நிறைய பார்க்குறேன். அவர் வந்து ஒரு விளக்கு பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும், இன்னும் எத்தனை பேருக்கு தாண்டா நான் விளக்கு பிடிச்சிட்டே இருக்கிறதுன்னு சொல்லி அந்த திமுக காரங்க ஐடியில் நிறைய வந்து வருது. ஸோ அப்போ கூட்டணியில் இருந்தால் ஒரு மாதிரி, கூட்டணியில் இல்லைன்னா இவங்களுக்கு என்னன்னா, நாங்கள்லாம் ஒரு பண்ணையார், எங்களுக்கு கீழே தான் நீங்களாம், எங்களால் தான் நீங்களாம் வாழ்றீங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அவங்க இல்லைன்னா நீங்கள் வாழ முடியாது. அவங்க இருந்துமே இந்த தடவை நீங்கள் வாழ முடியல. அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்துட்டார், புதுசாக ஒருத்தர் வந்துட்டார். அப்போ அந்த கணக்கெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. அப்போது அவங்க அதிகாரத்துக்குள்ளார போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, இந்த அரசை வந்து விமர்சிக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னும் போது இது இவங்களால ஏற்றுக்க முடியல. அதுதான் இங்கே பிரச்சனை. இன்றைக்கி கூட பாருங்கள், நேற்று இந்த குதிரை பேரம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னார். மாணிக்கம் தாக்குறதுக்கு வந்து உதயநிதி அவர்களை போட்டு கடுமையாக வந்து பேசியிருந்தார்ல, உடனே அதுக்கு ஜோதிமணி அவர்கள் வந்து சொல்றாங்க அது தப்பு, தாவேகா பண்ற எல்லாத்தையும் நம்ம வந்து வரவேற்க முடியாது, காங்கிரஸ்காரர்களே சில பேர் வந்து இதை வந்து வரவேற்கிறாங்க, இதெல்லாம் வரவேற்கும். அப்போ அந்த சுதந்திரம் இருக்கு, அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, இதுதான் தேவை. இந்த சுதந்திரம் தான் தேவை. இருக்கலாம், தாவேக்காவும் ஒரு பக்கம் அடக்குமுறை எங்கேயாவது கையாளலாம், எங்கேயாவது சின்னதாக சில விஷயங்கள்ல இல்லை ஊடகங்கள்லேயே கூட கையாளலாம்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் நடக்கலை, நம்ம பார்க்கல, அந்த மாதிரி எதுவும் வரலை. ஆனால் அப்படி இல்லாம இருக்கிறதா தாவேக்காக்கு நல்லது. யார் என்ன கருத்து பேசினாலும் ஆபாசமா பேசாத வரைக்கும், மரியாதை குறைவா பேசாத வரைக்கும் அவங்கள வந்து சுதந்திரமா செயல்பட விடணும். அதுதான் வருங்காலத்தையும் எல்லாருக்கும் வந்து நல்லதா இருக்கும். செங்கல் சூளையில வந்து யாரோ இது தாவேக்கா நிர்வாகி வந்து பணம் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னாங்க, அவங்க வந்து நீக்கிட்டாங்க. அப்புறம் நேற்றுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுல அந்த அருண் அவர்கள் வந்து திருப்பி வந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையா அதுக்கு வந்து மாத்திருக்காங்க,
இது வந்து கூடாது, அது எப்படி நீங்கள் முதல்ல அவரை மாற்றணும், இல்லைன்னா நாங்களாம் போராட்டம் பண்ணுவோன்ற அளவுக்கு கமெண்ட்ல நிறையா வந்துட்டு இருந்துச்சு. தங்களது கருத்து போராட்டம் பண்ணுவீங்களா? இல்லை எங்களுக்கு பிடிக்கல, அவர் மேலே இவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் திருப்பி அது துறையில் வைக்கிறீங்க. அருண் ஐபிஎஸ் அவர்களை தாவேக்காவே எதிர்த்தாங்க. ஆதவர்ஜனாவே வந்து ஆமாம் பேசியிருக்காரு நிறையா வந்து அவர் என்ன மாதிரியான அதிகாரி அப்படின்லாம் வந்து நிறையா வந்து பேசியிருக்காரு. அவரை வந்து இந்த துறையில் வந்து அதிகாரியாக நியமிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்களாலாம் ஏற்றுக்க முடியல. ஆனால் ஒரு அதிகாரத்துக்கு நீங்கள் அங்கேருந்து பேசும்போது இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். பட் அவங்களுடைய பொசிஷன்லேருந்து நீங்கள் போய் நம்ம பார்த்தோம்னா அதிகாரிகள் ரொம்ப கம்மிங்க. இன்னும் நமக்கு அதிகாரிகள் பற்றாக்குறையே நிறைய இருக்கு. இன்னும் டிஜிபியே வந்து நியமிக்கல. இந்த டிஜிபி வந்துடும் 2 நாள்ல யாரு அப்படின்ற டீட்டெயில் வந்து வெகு விரைவில் வந்து வந்துடும். அப்போ எந்த இப்போ அந்த அதிகாரி என்ன இப்ப நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட முடியுமா? அவரை வந்து காத்திருப்போர் பட்டியல்ல வைக்க முடியுமா? அப்படி பண்ணீங்கன்னா ஆக்சுவலி காத்திருப்போர் பட்டியல்ல தான் இருந்தாரு. ஓகே. ஆனா இப்ப ஆனா உங்களுக்கு இங்க அதிகாரிகள் வேணும்ல. இப்போ ஒரு டிஜிபி இல்லாம இருந்தது தானே கடைசியா அந்த திமுகவுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்புகள்லாம் வந்துச்சு. நிறைய பிரச்சனைகள்ல பொறுப்பு டிஜிபி வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. பொறுப்பு டிஜிபி கிட்ட போய் ஏதாவது கொடுத்தோம்னா அதுக்கான விளக்கமே வராது. இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு டிஜிபியை நியமிக்க போறாங்க. இன்னொரு 2-3 நாள் டிஜிபி வந்துருவாரு. அப்போ இந்த அருண் இவர்களை வச்சுக்கிட்டு எந்த துறைக்கு அவர் சரியா வருவோ அந்த துறைக்கு நீங்க போட்டுதான். அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த சிஸ்டமுமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அவங்கள பிரச்சாரம் பண்ண விடாம பண்ணாங்க. பல காவல் நிலையங்கள்ல உங்களுக்கு அனுமதியே கொடுக்கல. இப்ப அவங்க எல்லாம் போய் பழி வாங்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி பழியெல்லாம் வாங்க முடியாது. அப்படியெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையிலாம் பழி வாங்க முடியாது. இது அரசு, அது தாவேக்கா அது தனியா ஏதாவது பண்ணிக்கும், பிராய்ச்சித்தம் பண்ணிக்கும். என்ன அவங்க பாவம் பண்ணாங்களோ அதுக்கு பிராய்ச்சித்தத்தை அவர்கிட்ட அவங்க தேடிப்பாங்க. அது ஏதோ அவங்களுக்குள்ளார டீலிங். பட் அவர் திமுக காரரு, அவர் வந்து இப்படி செஞ்சாருன்னா அதற்கு சரியான வேலைகளை அவங்க தருவாங்க. அந்த வேலைகளை அவர் செய்யாத பட்சத்தில் அவரை நீக்கிறது, இல்லை அவருக்கு வந்து வெயிட் பண்ண வைக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்து நடக்கும். ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் ஒவ்வொரு அதிகாரிகள் மாற்றங்கள் இருக்கதாங்க செய்யும். அதே மாதிரி கருணாநிதி ஆட்சி காலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அதிகாரிகள் அப்படியே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க ஆட்சி காலத்தில் இருக்கவங்கள ஐயா வந்து அப்படியே மாற்றாமல் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதை ஒரு பெரிய பூதாகாரமாக ஆக்குறது, அந்த அதிகாரியை மாற்றியே ஆகணும்னு சொல்கிறது. இந்த அதிகாரி இருக்கலாம். ஒரு சில அதிகாரிகள் அவங்களுக்கு இந்த சாதகமாக இருப்பாங்க. இன்ஃபர்மேஷன்ஸை கூட லீக் பண்ணுறது கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது. என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் பட் பார்ப்பாங்கல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது உண்மையாகவே அதிகாரிகள் பற்றாக்குறை இருக்குது. நிறைய அதிகாரிகள் பற்றாக்குறை இருக்குது. நிறைய துறைகளுக்கு நிறைய இடங்களுக்கு அதிகாரிகள் தேவையாக இருக்குது. ஆனால் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ண முடியாது? இவர் இப்போ இந்த மாதிரி யோசிச்சா நீங்க இதில் யாரையுமே வைக்க முடியாது. நம்ம சொல்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீமை இறக்கணும்னா அதுவும் பிரச்சனை தானே. இப்போ நீங்க பாக்குறீங்க நிறைய அமைச்சர்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அதனால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அது பிரச்சனை கிடையாது, அது சால்வ் ஆகிடும். ஒரு வருஷத்துல அதெல்லாம் சால்வ் ஆகிடும். எல்லாமே கத்துப்பாங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு கூட வந்து தூத்துக்குடியில அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் பேசுறாரு. நிறைய கேள்விகளுக்கு நோ கமெண்ட்ஸ் தான் வந்து பதிலா சொல்றாரு. அப்போ அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னும் அதிகாரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ஆட்களுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய 75 வருஷ கட்சியாக இருக்கட்டும், இல்லை 4% கட்சியாக இருக்கட்டும், இல்லை ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏக்களை இழந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய 53 வருஷ கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கி நிலைமைக்கு யாரும் எதுவும் பண்ண முடியல. எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாத இடத்துல நான் இருக்கேன்னு நெப்போலியன் மாதிரி தான் வந்து இருக்காங்க. அப்படியே இருக்கட்டும். வேதாரண்யக்காரர் ஏதோ ட்விட் போட்டிருந்தாரு, ஏதோ அனுப்புனீங்களே. வேற என்ன குழப்பதுக்கு? ஏதோ இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயி ஆறுமுகம், அவர் வந்து கடந்த திமுக ஆட்சியில் வந்து குண்டாஸ் போடப்பட்ட ஒரு விவசாயி. அவர் வந்து இந்த தொகுதியில் வந்து அவர் தான் வந்து நின்னார் வேட்பாளராக, தாவேக்கா வேட்பாளராக வந்து நின்னார். விவசாய கடன் தள்ளுபடியை பற்றி அனுப்பும்போது அவர் வந்து ஒரு பதிவு, இதுக்கெல்லாம் எங்களால் முட்டு கொடுக்க முடியாது, உங்களுக்கு வந்து விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, நீங்கள் வந்து ஐஏஎஸ்களை பேச்சை கேட்டு நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, இதை நீங்கள் திருப்பி வாங்கணும், இந்த இது வந்து நீங்கள் பத்தாது, நீங்கள் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்களோ அதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறதுல ஒரு வகையில் நான் தான். ஐஏஎஸ் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை செயல்படுத்துறது முதலமைச்சர் தான். ஸோ அப்போ முதலமைச்சர் அவர் நேரடியாக வந்து கேள்வி கேட்குறாரு. இதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அந்த கட்சியிலேயே வேட்பாளராக போட்டிட்டவர் அவரை பார்த்து வந்து கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் முன்னொரு காலத்தில் நடந்திருக்கலாம். இப்போ சமீப காலத்தில் நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. கேள்வி கேட்ட அடுத்த நொடியே முன்னொரு காலத்திலும் முதலமைச்சரை பார்த்து யாரும் கேள்வி கேட்டாலும் தெரியாது.
இல்ல கேட்கலாம், கேட்பாங்க இந்த மாதிரி இல்ல அது சொந்த கட்சியிலேயே அதுதான் சொல்றேன். இந்த ஒரு கேள்வி நீங்க இங்க இருந்து வெளியே போயிட்டு கேட்கலாம், ஆனா அந்த சொந்த கட்சியிலேயே அந்த கட்சியிலேயே வேட்பாளரா இருந்த ஆனா விவசாயி இது நீங்க எங்களுக்கு பண்ற துரோகம், இப்படி பண்ணாதீங்க, ஐஏஎஸ் பேச்சை கேட்டு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவர் அதை செஞ்சிருக்காரு. அதற்கான அதுதான் நான் திருப்பி சொல்றேன், அதை முதலமைச்சர் அவர்கள் தான் பரிசீலிக்கணும். என்ன நடந்திருக்குன்றதை அவங்களுக்கு சொல்லணும். இன்னும் நான் எவ்வளோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த வருஷத்துக்குள்ளே இன்னும் ஏதாவது என்னால் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியும். ஸோ அதுக்குள்ளாரையே இங்கே ஒரு பூமை கிளப்பிடுறது, பார்த்தீங்களா ஏமாற்றிட்டாங்க போச்சு, நம்ம சொன்னது எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்படின்னானுங்க இப்படின்னானுங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதான் சொல்கிறேன், 4% கட்சிக்கு இதே ஒரு வேலையாக போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. ஏன்னா வேற வேலையும் கிடையாது, பிரதான எதிர்கட்சியும் கிடையாது. சரி, யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்கள வச்சு சட்டமன்றத்தில் ஒரு 25 கருத்து எடுத்துகிட்டு போய் பேசுவான்னு சொல்லணும்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் ட்விட்டர் தான். உட்காந்து பேசுவோம், அதை மட்டும் அதுலேயே போட்டுக்கிட்டு இருப்போம் ஜாலியாக, வேற என்ன வேலை, சிம்பிள். இப்போ நீங்கள் சொன்னதுதான் 15 நாளில் வந்து மக்கள் எல்லாமே கொந்தளிச்சிட்டாங்க. நம்ம ஓட்டு போட்டது தாவேக்காக்கு, ஓட்டு போட்டது வேஸ்ட்டு, நம்ம ஏமாந்துட்டோம், மோசம் போயிட்டோம் அப்படின்ற செய்திகள் எல்லாமே பரவிக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த வைரஸ் சொல்றது அவங்க தானே. ஆமா, 75 வருஷ கட்சி தானே, அதுதான் குளத்தூர்காரர் தானே. எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க, தப்பு பண்ணிட்டோம்னு சொல்றாங்க அப்படின்னு. அது என்ன நினைக்கிறாங்க சொல்றாங்க? அவர் வாக்கிங் நினைக்கிறேன் சொல்றேன் வாக்கிங் போது சொல்லுவாங்கல்ல, ஐயா விசில் கொட்டு போட்டையா மன்னிச்சிருங்க, யாரா அவன், ஐயா விசில் கொட்டு போட்டையா மன்னிச்சிருங்க அப்படின்னுவாங்கல்ல. அது எப்படி சொல்லுவாங்க? ஐயா தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு அவங்களுக்கு இது கிடையாது. ஐயோ இப்படி ஏமாத்திட்டோமே, இவரை போய் நம்ம தோக்கடிச்சிட்டோமேன்னா. இல்ல அவரை தோக்கடிச்சா அவங்க மட்டும் கிடையாது, அதுக்கு அந்த பக்கம் தான். அது சேகர் பாபு, அவர் இப்போ வாக்கிங்கே போறது இல்லை, நிறுத்திட்டாராம், டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாராம். இவர் வீட்டுக்கிட்ட இல்ல மொத்தமாவே இருக்காராம், வாக்கிங் ஜாக்கிங் டாக்கிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இது மாதிரி வாக்கிங் போகும்போது எல்லாரும் வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்கும். 4 பெண்கள் இருப்பாங்க, அதுவும் காலையில் குளிச்சு முழுகிட்டு கரெக்டாக போவாங்க. அவர் கரெக்டாக ஓடுங்க அப்படின்னோடனே ஓடணும். முதலமைச்சர் அங்கே போய் நிற்பாரு, கையில் ஒரு குச்சி வச்சிருப்பாரு, அப்படியே கலைஞர் ஐயா பார்த்த மாதிரியே இருக்குங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்வாங்க. அப்படியா சந்தோஷம் அப்படின்னுவாரு. அப்புறம் எல்லாம் வாங்குறீங்களா, காசு வாங்கலான்னு, ஓகே ஓகே கட் 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 அப்படின்னு சொன்னோன்னா அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிடாரு. இப்போ இவங்களாம் அந்த பக்கம் வந்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. அதனால இப்போ எல்லாருமே மரத்துக்கு மேலே இருந்துக்கிட்டு, சைடில் இருந்துக்கிட்டு, அந்த புதரில் இருந்துக்கிட்டு விசிலுக்கு போட்டு போட்டோம் மன்னிச்சிருங்கன்னா அதை தான் எடுத்துட்டு வந்து அவர் இங்க சொல்றாரு. எல்லாரும் விசிலுக்கு ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்குது, இன்னும் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 4 இடைத்தேர்தலுக்கு தயாராயிடுச்சு, 4 தொகுதிகள் தயாராயிடுச்சு. கிழக்கு, திருச்சி கிழக்கு, அப்புறம் மதுராந்தகம் 5, இசைக்கு சுப்பையாவோட சேர்த்து 5 ஆகி போச்சு. அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எதுக்கு? இடைத்தேர்தலை நிக்கிறது தோக்குறதுக்கா? ஏன் தோக்குறீங்க? மக்கள் தான் தப்பு பண்ணிட்டேன், ஓட்டு போட மாட்டாங்களே. ஏங்க மக்கள் தானே இப்ப வந்து சொன்னாங்க உங்ககிட்ட, பூமியில இருந்துலாம் வந்து சொன்னாங்கல்ல, இப்ப செத்து புதஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயோ உங்க எல்லாரும் இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இப்ப சொல்லுவாங்க ஓட்டு போடுவாங்கல்ல. நீங்க தான் நின்று ஜெயிச்சுட்டு போங்களேன். ஏதோ இப்ப 59 இருக்கு, 59 + 5 ஜெயிச்சிருங்களேன். மக்கள் தீர்ப்பு நான் மதிக்கிறேன், அவ்வளவுதான். அதனால திருப்பி நீ நிக்க சொல்லாதீங்க. ஐயா நீங்க நில்லுங்க ஐயா, எங்க ஒரு தொகுதியில ஜெயிச்சிட மாட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க 2 தொகுதியில போடுங்கன்றேன். எதுக்கு 2த்துலயும் தோக்குறது? நீங்க தானங்க சொல்றீங்க மக்கள்லாம் வந்து 15 நாள்லயே வெறுத்து போயிட்டாங்க. நானே தான் சொல்றேங்க, மக்கள் தீர்ப்பு நான் மதிக்கிறேன்னு. எங்களுக்கு வந்து இதுவே போச்சு. இப்போ நாங்க இப்ப எலெக்ஷன் வச்சா நாங்க திருப்பி எலெக்ஷனாவது கேளுங்க, எலெக்ஷன் வைங்க, நாங்க ஜெயிக்கிறோம்னாலும் கேளுங்க. மக்கள் தீர்ப்பை நாங்க மதிக்கிறோம். அப்ப அமைதியா இருங்க. அப்புறம் திருப்பி அதையே சொல்றீங்க. நான் ஒண்ணுமே கேட்கல ஜோ, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இடைத்தேர்தல் வரப்போகுது, இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சுட்டு போங்க. அவரை சொல்லல, அவர் நிக்கிறாரு இல்ல, வேற 5 பேர் எப்படி இடைத்தேர்தல் போட்டி போடுவாங்கல்ல, டிவிகேல இருந்து இப்படி இங்க போனவங்க, அப்புறம் ஏடிஎம்கே ஒருவேளை ஏடிஎம்கே எழுந்திருச்சிருச்சுன்னா, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருச்சுனாவோ இல்ல வந்து துக்கத்துல இருந்து எந்திரிச்சிருச்சுனாவோ அவங்க போய் போட்டி போட வாய்ப்பு இருக்குல்ல. இன்னொரு டீம் கண்டிப்பா வரும். ஆமா, அந்த டீம் கண்டிப்பா வரும். எதுக்கு என்னன்ற கேள்வியே கிடையாது, ஆனா வரும். அது வந்து 200-300 ஓட்டை பிரிச்சுக்கணும், அதுக்கான வேலை. 200 ஓட்டை நான் பிரிக்காம என்னால இருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த டீம் வரும். அது ஒரு பக்கம். இது இல்லாம இவங்க வருவாங்கல்ல, இவங்க வந்து நாங்க தான் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, ஜெயிச்சிருங்க, ஜெயிச்சுதான் காட்டுங்களேன். மக்கள் வெறுப்புல தான் இருக்காங்கன்றத இந்த மக்களுக்கு உணர்த்துங்களேன், இந்த ஆட்சியாளர்களுக்கு உணர்த்திட்டு தான் போங்களேன். இங்கே தான் நாங்கள் ராஜதந்திரமா யூஸ் பண்ண போறோம். என்ன மாதிரி? நாங்கள் போய் நின்றா தானே எங்களை தோக்கடிப்போம். நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இளம் தலைமுறை இளம் வேட்பாளர்கள்லாம் நிற்க வச்சு ஒரு பூம் கொடுக்க போகிறோம். திமுக துரைமுருகன்
ஏங்க நான் சொல்றது ஸ்டாலின். இளைய தலைமுறை நான் சொல்லிட்டு இருக்கேங்க. இளைஞரணி மேடையிலேயே இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க. இதுல அங்க இளைய இருக்க தலைமுறையில வர போறாங்க. புதிய தலைமுறையில கூட வர முடியாது. உதயநிதி தலைமையில் ஒரு புது அணி வந்து ஓ, அண்ணன் அன்பில் மகேஷ். அதுவும் ஒரு சைடு சேர்க்க முடியாது. இல்ல, அவர் இளைஞர் தான். அது ஓகே, அரசியலுக்கு அவர் இளைஞர் தான், எனக்கு டவுட் இல்ல. கிழக்கு திருச்சி கிழக்கு, அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு அந்த மாதிரி போட்டுருவீங்க, அதானே? அதான் நான் சொல்றேன் ஐயா, உங்களுக்கு தான் அரிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே ஏன் கஷ்டப்படுறீங்க? இப்படியும் 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வரப்போகுது, ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சு மக்களுக்கு இந்த வெறுப்பை பார்த்தீங்களா, தாவேக்கா மீது மக்கள் எவ்வளோ வெறுப்புல இருக்காங்க, மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும், இன்னும் ஒரு 6 நிமிஷத்துல பாருங்க ஆட்சி மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன், என்ன இருக்க போகுது? அவ்வளவுதான். சும்மா ஏன் எப்போ பார்த்தாலும் வந்து மக்கள் வெறுத்து போயிட்டாங்க, 15 நாள்லயே வெறுத்து போயிட்டாங்களாம். ஆமா, வெறுத்து போய் இவங்க தான் வாக்கிங் போறது எல்லாம் ஸ்டாப் பண்ணி இருக்கிறது. வெறுக்கிறதுக்கு ஒரு நாள் போதாதா? 15 நாள்லாம் கிரேஸ் பீரியட். இப்பெல்லாம் எந்திரிச்சு பார்த்து வாக்கிங் போகணும், கோப்புல போய் கையெழுத்து போடணும், அதெல்லாம் எங்கேயும் போய் போட முடியாது. படுங்க தயவு செய்து. இது ஒரு சைடு இருக்கும்போது திமுக வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. சமாளிக்க முடியல. அது தாவேக்காவால் வந்து திமுகவோட சோஷியல் விங், அந்த ஐடி விங் வந்து சமாளிக்க முடியல. கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்லை, எல்லாருமே அந்த உடன்பிறப்புகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீல்ஸாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து திறந்தாலே போக முடியல, பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு வீட்டில் அது மட்டும் தான் வருதா? ஆமா, பாத்தீங்களா அவங்க போட்ட ரீல்ஸ்லாம்? ஆமா, அந்த இப்படி வச்சுக்கிட்டே வந்து போடுறாங்களா அந்த ரீல்ஸ். இப்போ எக்கச்சக்கமா வர ஆரம்பிச்சிச்சு. பேக்ரவுண்ட் எல்லாம் கட் பண்ணி போடுறாங்க, எங்கெங்க இருந்தோ சுத்தி கித்தி வர மாதிரிலாம். கிரீன் மேட் அந்த மாதிரி. கிரீன் மேட்ல இல்ல, இப்போ அதுலயே எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ரிமூவ் பேக்ரவுண்ட், அந்த மாதிரி ரிமூவ் ஆயிடுது. பின்னாடி மக்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி. ஒருத்தனே வந்து 500 பிரிஞ்சு பேசுறான், அங்கங்க ஒரே மண்டை 500. எல்லாம் புதுசா இருக்குங்க. ஏன்னா இங்கே நின்று வரமா பேசிட்டு அறிவாலயத்துக்கு போனோமா, வந்தோமா, லோக்கல்ல டீ கடையில பேசணுமா, இங்க திண்ணையில உட்காந்து பேசணுமா, போன்ல பேசணுமான்னு இருந்தவங்கள திடீர்னு எல்லாரும் போனை யூஸ் பண்ணுங்க, எல்லாரும் ட்விட்டர் வாங்க, இன்ஸ்டா வாங்கன்னொன்னே சரி என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பார்த்தோன்னு இந்த எஃபெக்ட், இந்த மீசை வைக்கிறது, இந்த காதுல தொங்குறது. இன்னொருத்தர் பார்த்தேன், இந்த ஃபில்டர் போட்டு இந்த ரோஸ் பவுடர் லிப்ஸ்டிக்லாம் அடிக்கிறது இல்ல, அவர் என்ன இதுல இருக்காரு அந்த எஃபெக்ட்லாம் போட்டு. உன்கிட்ட என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்க? நான் உன்னை அரசியல் பேசதானே சொன்னேன், சோசியல் மீடியா. எனக்கு தெரிஞ்சது இதுதான். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீமுக்கு தெரிஞ்சது காலை வணக்கம், அந்த மலர் போட்டு பூ இருக்கணும், அந்த சூரியன் உதிக்கிறது, சூரியன் உதிக்கணும், அதுல காலை வணக்கம் சா அந்த மாதிரி அவங்க பேர் வச்சுங்களா, சாமிநாதன் வச்சுங்களேன், சாமிநாதன் அப்படின்னு வந்து வரணும். இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடு. சரி இப்ப பண்ண என்ன ஆகும்? எல்லாருக்கும் நான் வணக்கம் தெரியும்ல. நான் தான் சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கேனே. இவருக்கு யாருக்கு? MK ஸ்டாலின். இவரு ஏய் பேரை மாத்து, MK தலைவர் முத்துவேல் கருணாநிதி லூசு, அதுல MK ஸ்டாலின் தான் ஒரு லூசு இன்ஸ்டால. இது எப்படி சமாளிக்க போறாங்கன்றது தெரியல. தாவேக்காவினரும் விச்சல் வாரியர்ஸும் எப்படி சமாளிக்க போறாங்கன்றது தெரியல. கஷ்டம்தான். கொஞ்சம் பார்த்து சுதானமா இருந்துக்கோங்க. கடிச்சு வச்சிட போறானுங்க. கடிச்சு இல்லைங்க, நீங்க யோசிச்சு பாருங்க ஐயா, இவங்களுக்கு கடிச்சா அணில் தாங்க கடிக்கணும். இவங்களுக்கு நேரடி கள அரசியல் அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. இந்த டீமுக்கு, தாவேக்காவுக்கு, இந்த டீமுக்கு சோசியல் மீடியா பழக்கம் கிடையாது. ரெண்டும் வந்து இப்போ இவங்க என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம், களத்துக்கு போவோம், களம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போறாங்க. வெயில் அடிக்குது, சரி சாயந்தரமா போலான்னு இவங்க முடிவு பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, வெயில் அடிக்குது, வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, சோசியல் மீடியால போய் ஒரு போட்டோ போடுவோம், தென்னந்தோப்பு பக்கமா போயிட்டு வீடியோ எடுத்து போட்டு இவங்க ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. இதுவா, இதுக்கு நடுவில் ஒரு டீம் இருக்கு, வரிசையா 47 பேர் நிக்கிறாங்க. ஒண்ணு அந்த பக்கம் போறானுங்க, இல்ல இந்த பக்கம் போறாங்க. அதான் இன்னைக்கு இவரு எசக்கி சுப்பையா போய் இணைஞ்சிட்டாரு. இது 4வது விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். இது இன்னும் பல விக்கெட். ஆமா, 4. அப்புறம் சரவணன் அவரு வந்துட்டாரு, ஆனா அவரு எம்எல்ஏ கிடையாது, அதனால அது விட்டுருவோம். என்ன இருக்கு, லிஸ்ட் பெருசா இருக்கு. போதும். இங்க இருந்து ஒருத்தர் திருப்பி அங்க போயிருக்காங்க. தாங்க 2 வேங்க, சிவிஎஸ் இதுல இருந்து திருப்பி 2 வே தான். ஒண்ணு இந்த பக்கம் பனையூர்,
இல்ல இந்த பக்கம் மறுபடியும் பழைய அண்ணாச்சி அவர்கிட்ட போறது. இந்த ரெண்டே ஆப்ஷன் தான். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ரெண்டும் 1 by 1 போயிட்டே இருக்கு. இந்த பக்கமும் போகுது, இந்த பக்கமும் போகுது. இந்த பக்கம் போறது எல்லாமே அங்கேயே இருக்குன்னு சொல்ல முடியாது. அது திருப்பி அப்படியே கிளம்பிக்க கூட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா அதிமுகவுடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. 47ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 கழிச்சிட்டீங்கன்னா 43. அந்த 43ல 15 இங்க 27 அங்க அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் தெரியலங்க. சரி, பாதிக்கு பாதி தான் வந்து இருக்கு. சிவிஎஸ் டீம் ரொம்ப வந்து மோசமான ஒரு நிலைமையில தான் வந்து இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியும். ஏதோ கோரிக்கை வச்சிருக்காங்களோ ஏதோ சொல்லியிருக்காங்க சிவிஎஸ் தரப்புல இருந்து. நாங்க திருப்பி வந்து சேர்ந்தோன்னா அவங்கவுங்க என்னென்ன போஸ்டிங்ல இருந்தாங்களோ அதுல தான் அப்படியே இருக்கணும். சும்மா வந்து எங்களை பழி வாங்குற எண்ணத்துல நீங்க எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் ஏதோ கோரிக்கை. எடப்பாடியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இந்த மாதிரி எல்லாம் விக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களை போனோடனே முதல்ல காலி பண்ணிடுவாரு. அதனாலதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தாவேக்கா போயிட்டு இருக்காங்க. இவர் இப்பதான் வந்து கோரிக்கை வைக்கிறார். இந்த கோரிக்கை உடனே அவர் ஏத்துருவாரு. அப்படிலாம் ஒரு கோரிக்கையை ஏத்துருக்கிற மாதிரி இருந்தா என்னத்துக்கு அதிமுக எதிர்கட்சியாவது வந்திருக்காதா திருப்பி? கண்டிப்பா. அது கூட வராதுக்கு காரணம் இதுதானே. நீங்க என்ன கோரிக்கை வச்சாலும் அவர் ஏத்துக்க போறது கிடையாது. அவர் உங்களை பரம எதிரியா தான் பார்ப்பாரு. உங்களை எடப்பாடியை எதிர்த்து பேசிட்டாலே பரம எதிரி தான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில இதுவே சுபிக்ஷமே கிடையாது. அதோட சரி, அதுக்கு அவரே தான் தாவேக்கா அமுச்சு விடுவார் போல. ஒண்ணு இங்க வா, இல்லைன்னா தாவேக்காக்கு போயிடு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிடுவார் போல. அந்த மாதிரி தான் இருக்கு பண்றதெல்லாம் பார்த்தா. தலையெடுக்கிறது, திருப்பி தலையெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏன்னா உண்மையாவே வேற மாதிரி போயிட்டு இருக்கு அரசியல் களம். வந்து எங்கேயோ மாறிக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல சோசியல் மீடியாவா இருக்கட்டும், மற்றபடி களமே அரசியல் களமே இருக்கட்டும், மக்களுடைய மைண்ட் செட்டா இருக்கட்டும், எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து தாவேக்கா வந்து 15 நாள்லயே வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க. ஏன் மின்வெட்டு வருது, ஏன் இவ்வளவு கொலைகள் நடக்குதுன்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள வருது. கேள்விகள் கேட்கறாங்க. நான் சொல்றது வேணா வெறுப்புல பேசல. ஏன் இப்படி நடக்குது? விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு, அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஏன் இன்னும் இதெல்லாம் சரி செய்யாம இருக்காருன்ற அளவுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து நீங்க இன்னமும் புரட்சி தலைவர் ஒருவேளை திருப்பி இதே மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் மற்ற தடவை வருதுன்னு வைங்களேன், இதே மக்கள் திருப்பி கேள்வி கேட்பாங்களா? அதுதான் விஷயம். கேள்வி கேட்க முடியுமான்னு கேட்கணும். கேள்வி கேட்பாங்களா இல்ல, கேள்வி கேட்க முடியுமா? இன்னைக்கு விவசாயிகள் போராடுறாங்க, செய்திகள் வருது. இந்த பக்கம் வேற ஏதாவது ஒரு போராட்டம் அப்படின்னு ஒரு டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்ண முடியுமா? ஒரு நாள் பண்ணலாம். இவங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடையை மூடிட்டு ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. நாங்களும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், 75% பேர் நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், எங்களுடைய சம்பளமே 15,000 16,000 தான் இருக்கு, அந்த வரக்கூடிய 5 ரூபா 10 ரூபா வச்சு தான் நாங்கள் வந்து குழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க, எங்களுடைய சம்பளத்தை உயர்த்துங்க, எங்களோட பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க, அப்போ தான் எங்களாலையும் வாழ முடியும். கோரிக்கை நியாயமானது. அதுக்காக நீங்கள் டாஸ்மாக மூடி தான் அந்த கோரிக்கையை சொல்லணுன்ற அவசியம். அந்த மாற்று வேலை வந்து அவங்க மாற்று வேலை கொடுக்குறாங்க. ஜோ, நான் என்ன சொல்கிறேன், அவங்களுடைய சம்பள உயர்வையும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதையும் கன்சிடர் பண்ணணும்ல. நியாயமா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 12,000 13,000 வச்சு நீங்க குடும்பம் நடத்த முடியாதுல்ல. எவ்வளோ இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து வாடகையிலிருந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அப்போ அதையும் கன்சிடர் பண்ணணும். அதற்கான வேலைகளை அந்த துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். அதை வந்து ஒரு கோரிக்கையை எடுத்துட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாருன்னா முதலமைச்சர் அதை பரிசீலிப்பார். அப்போ நம்ம வந்து அரசாங்கத்தை எதிர்த்து நமக்கான கேள்விகளை எதிர்த்துனா நம்ம வந்து களம் ஃபுல்லாக தாவேக்காக தான் நம்ம ஓட்டு போட்டாகணும். என்ன நான் அண்ணனுக்கு போட முடியுமா? அண்ணனுக்கு போட்டு நம்ம கேள்வியே கேட்க முடியாது. மாற்றுன்னு சொன்னேன். புரியல. அண்ணனுக்கு ஓட்டு போட்டு நம்ம கேள்வி கேட்க ஓட்டு போட்டு ஓகே ஜெயிச்சு வந்துட்டாருன்னா நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதனால தான் அண்ணன் இப்பயே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு. கற்பனை என்றாலும் நியாயம் வேணும், சிலை என்றாலும். அப்புறம் அண்ணாமலை அவர்கள் அந்த சிபிஎஸ்சி மோடியவே எதிர்த்துட்டாருங்க இன்னைக்கு. என்ன பெரிய மோடி நான் எதிர்க்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி நான் டைரக்டா இந்த தடவை மோடிக்கிட்டே சண்டை போட்டாரு. தனியாக கட்சி ஆரம்பிப்பாரா? அதற்கான அறிகுறி தான் இதெல்லாம். இல்லை தாவேக்கா கிட்ட வரதுக்கு பிளான்? தாவேக்கா வரமாட்டாங்க, சேர்க்கவும் மாட்டாங்க. ஒரு உரையில் இரு கட்சி இருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால வந்து தளபதி நீங்க அங்கிட்டு உட்காருங்க, நான் கொஞ்சம் சிஎம் சீட்ல உட்காந்துட்டு வரேன்னு. ஆனா நீங்க இருங்கண்ணா, நான் பேசுறேன்னா நீங்க வாயை மூடுங்கண்ணா கொஞ்ச நேரம். வாய்ப்பு இருக்குங்க இதெல்லாம் சொல்றதுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அவரெல்லாம் அங்க தாவேக்காக்கு வந்தாருன்னா விஜய், ஆதவர்ஜுனா, அண்ணாமலை, புசி, ராஜ்மோகன் நல்லா இருக்கும். அவர் வரமாட்டாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ரொம்ப நாளா கட்சி தொடங்கணும்னு சொல்லி இருக்காராம். திருப்பி கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாதுரா, இதெல்லாம் வந்து ரசிகர் கூட்டம்னு சொல்லி அவரையும் ஒரு பெரிய ஆள் ஆக்கி விட்டுருவாங்க. இல்லை, அவருடைய பாத் வேற.
விஜய் அவர்கள் வந்தாருன்னா இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்காருன்னா அவருடைய அந்த ரூட் வேற, அது டோட்டலாகவே வேற. பட் இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அங்கேருந்து இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வந்து அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கை வச்சுக்கிட்டு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதை எவ்வளோ தூரம் அவரால் எடுத்துகிட்டு போக முடியும்னு தெரியல, தனியாக ஒரு கட்சி நடத்தினார்னா. ஆனால் இன்னைக்கு அவர் வந்து ஒரு இந்த மும்மொழி கொள்கை, இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வந்து 2026ஆம் ஆண்டு 6வதுலேருந்து வந்து நீங்கள் வந்து மும்மொழி கொள்கை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், எந்த மொழி வேணுன்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தாண்டி இப்போ 9வதுலேருந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து கம்பல்சரி 3வது மொழி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து 2029-30 தான் கொண்டு வரதா சொன்னாங்க. ஆனால் அது இப்போவே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பசங்களுக்கு வந்து பெரிய பாடச்சுமையாக மாறும். அதுவும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பெரிய இதுவாக பிரச்சனையாக இருக்கும். பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய அச்சம் வந்திருக்கு. அதனால இதை வந்து இந்த சுற்றறிக்கையை திருப்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிபிஎஸ்சின்றது எல்லாருக்கும் தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட விஷயத்த அண்ணாமலை அவர்கள் வந்து டச் பண்ணி எதிர்த்து சொல்றாருன்னா, ஏன்னா அது அவர் வரவேற்று பேசுனதும் அவரு தான், கடந்த இதுல வந்து வரவேற்று பேசுனதும் அவரு தான். இப்போ அது வந்து எதிர்க்கிறாருன்னா, ஒன்று உண்மையாவே அவருக்கு அந்த எண்ணம் இருக்கணும், இல்லை இதுல அரசியல் காரணம் இருக்கணும். நான் நம்புறது 2வது இருக்கிற அரசியல் காரணம் தான். அவர் ஃபர்ஸ்ட் வந்து வரவேற்றுட்டாரு, இப்போ வந்து எதிர்க்கிறாருன்னா அப்போ இதில் ஒரு ரீசன் இருக்கும். அது என்ன ரீசன்றது வருங்காலத்தில் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முரண் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னா அவங்களே ஒரு கட்டத்தில் பார்ப்பாங்க, உனக்கு பிடிக்கல ஏன் இங்கே இருக்க வெளியே போ அப்படின்வாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு அவரும் வந்து கொடுத்துட்டு வந்துடுவார். ஸோ இதற்கான அடித்தளமாக கூட அது வந்து இருக்கலாம். ஏன்னா மீண்டும் ஒரு கட்சி தலைவராக வந்து மீண்டும் ஒரு தலைவராக வந்தாலும் என்ன நடக்க போகுது, அது ஒரு மாநில கட்சி, அது ஒரு இந்த கட்சி தமிழ்நாட்டுடைய பிரிவு தான் அது. அப்போ அதில் திருப்பி வந்தாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. திருப்பி வருவாங்க, 2 வருஷம் கழிச்சு அவரை மாற்றிடுவாங்க. அதனால ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுதான் நியூஸாகவும் இருக்கு. ஜென்ரலாகவே ஒரு 6 மாசமா அந்த நியூஸ் இருக்கு, அவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருவாருன்ற ஒரு நியூஸ் இருக்கு. பார்ப்போம், அது அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும். அது இன்னும் உக்கிரமா இருக்கும். மெயினான நியூஸை வந்து நான் விட்டுட்டேன். தமிழ்நாடு அரசியல் ரொம்ப ஈஸியாக இருக்கு. இதெல்லாம் நீ முதல்ல சொல்லியிருக்கணும். ஆமா, துப்பாக்கி படத்துல வர மாதிரி தப்பு பண்ணிட்டேன். நான் ஆர்டர் போட்டு தானே வச்சிருப்பீங்க, ஆர்டர் போட்டு தான் வச்சிருந்தேன். இந்த கிளிப் இவனா அப்படின்னு போயிட்டீங்களா? இல்ல கிளிப்ல மறைஞ்சிருச்சு. பவரு ரொம்ப தவறு. என்னைய பார்த்து நீங்க டெபுட்டி சிஎம் ஆயிருக்கணும், தப்பு பண்ணிட்டீங்க கண்ணா. என்னைய மாதிரி நீ முதல்ல சிஎம் ஆக பாரு, அதுக்கப்புறம் டெபுட்டி சிஎம்லாம் ஆகலாம். நம்ம பேசியிருக்கோம். நீங்க இங்க ஆயிருவீங்க, அங்க ஆக முடியுமா? தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப ஈஸியான அரசியல். வெறும் போஸ்டர் ஒட்டி வெறும் இது பண்ணி நீங்களாம் வந்து சிஎம். எத்தனை பேர் போஸ்டர் ஒட்டி இங்க சிஎம் ஆயிட்டாங்க? இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த கமலஹாசன் அவர்களா இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், இல்ல வேற சரத்குமார் அவர்களா இருக்கட்டும், இல்ல டி ராஜேந்தர் அவர்களா இருக்கட்டும், யாரு அரசியல் கட்சி தொடங்கி இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கா? எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. இவர் வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க, பவன் கல்யாண் மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஸ்டண்ட் பண்ணணும், ரோட்ல வந்து படுக்கணும், தூங்கணும், அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும், அந்த மாதிரிலாம். நீ இவ்வளோ பண்ணியே உங்களுக்கு இவ்வளோதான் கிடைச்சிருக்கு, ஆமா முதலமைச்சர் பதவிக்கு வாங்கியிருக்கணும் அப்படின்னாங்க. இன்னைக்கு அதிமுகவே 2ஆ உடஞ்சி எல்லாம் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அவர் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில போயிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் விஜய் அவர்கள் மீது வச்ச அந்த நம்பிக்கை, அப்புறம் இன்னும் பல காரணிகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. நீங்க 15 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களே, இன்னும் உங்களால ஏன் அந்த இடத்துக்கு நகர முடியல? அப்ப தமிழ்நாட்டு அரசியல் ஈஸியா இல்லைன்னா இல்ல, உன்னை மக்கள் நம்பல, உங்களை நம்பல, உங்களை ஏதோ அந்த டீம் கூட கூட்டணி வச்சதுனால உங்களை வந்து டெபுட்டி சிஎம், அதுவும் நீங்க கேட்டு வாங்கினது, ஏதோ மக்கள் இவருக்கு இந்த டெபுட்டி சிஎம் கொண்டு போய் கொடுத்த மாதிரி. டெபுட்டி சிஎம் ஒன்னும் எலெக்ஷன் வச்சு நடத்துறது கிடையாது, அது ஒரு ஜிஓ பாஸ் பண்றது. சந்திரபாபு நாயுடு போனா போதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டெபுட்டி சிஎம் கொடுத்திருக்காரு. சரி, உங்களுக்கு அவ்வளோ இதுவா இருக்குன்னா நீங்க வேணா தமிழ்நாட்டில் வேணா ட்ரை பண்ணி பாருங்க, கட்சி ஆரம்பிச்சு இங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, பவன் கல்யாண் அவர்களே ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இங்க உங்க ஊர்ல நீங்க ரீமேக் படங்களுக்கே ஒரு வரவேற்பு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு ஆள் வரக்கூடாதா? ஆந்திரால பவர் ஸ்டாருக்கு ஒரு மரியாதை இருக்கலாம், இந்த ஊர்ல பவர் ஸ்டாருக்கு என்ன மரியாதைன்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்கடா இருக்க பவர், நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டா, இன்னும் யாருதாங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி தான். அதனால வந்து உங்க ஊர் அரசியல் உங்களோட வச்சுக்கோங்க, இதுல இருந்து ஏதாவது கத்துக்க முடியுமான்னு பாருங்க. இங்க இந்த தாவை காட்டுந்து ஏதாவது கத்துக்க முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு இவங்கள்ட்ட மாட்டிட்டு முழிக்காதீங்க. அதான் சொல்றாரு வைத்தறிச்சலா இருக்குதுன்னு. அப்புறம் என்ன இருக்கதானே செய்யும். ஏங்க என்ன இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கன்னு சொல்லி எல்லாரும் ஊரு ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கடா அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது செய்யும். ஆமா, அண்ணன் தோல்வி அடைஞ்சிட்டாரு, அவங்க அண்ணன்
பிரஜாராஜ்யம் ஆரம்பிச்சு தோல்வி கேட்டா 25 லட்சம் பேர் வந்தாங்க கூட்டத்துக்குன்னாங்க. மொத்தமே வந்து ஜெயிச்சதே 22 தொகுதி தான். சரி அவ்வளவு கொடுத்தாங்கல்ல, 18 தொகுதி 22 தொகுதியை ஜெயிச்சாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்த வருஷங்கள் ஆட்சி அமைச்சிருக்கலாமா? உங்களுக்கு பொறுமை இல்லை. இப்ப அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? நீங்க வெறுமனே படத்தை மட்டும் வச்சு வந்துடணும், அது மட்டுமே நமக்கு போதும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. இங்கே விஜய் அவர்களுக்கு படம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் பண்ண பல விஷயங்கள், அவருக்கு நடந்த அரசியல் சம்பவங்கள், அப்புறம் அவருடைய ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் வந்து மக்களுடைய அந்த நாடி துடிப்பு, அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இளம் வயதினருடைய அந்த ஜென்சி கிட்ஸோட அவங்க போன விதம், சோசியல் மீடியா எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சிருக்கு. சரி இவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்குல்ல, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அடுத்த தடவை ஆட்சியை பிடிக்க ட்ரை பண்ணுங்க, தனியாக நிற்க ட்ரை பண்ணுங்க. ஓடி பெல்ட் எடுத்துருவாரு, பிச்சு எரிஞ்சிருவாரு உங்களை. அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால பவன் கல்யாண்லாம் வந்து கடைசி வரைக்கும் வைத்தறிச்சல் மட்டும்தான் போட முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. சரிங்க கார்த்திக், முடிச்சிருவோம். அவ்வளோதான், வெறும் செய்திகள் இல்லை. நாளைக்கு எதுவும் செய்திகள் இருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம பேசுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு